வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தார்னி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வுகளுக்குள்ள வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 7ஆம் வகுப்பில் இருக்கிற, அதாவது 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் இருக்கிற டெல்லி சுல்தான்கள் பற்றிய கேள்வி பார்க்கலாம் வாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான கேள்விகள் பார்க்கலாம். இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி யாரால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது? அப்போ முஸ்லீம் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த கேள்வியிலிருந்து தெரிகிறது. யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முகமது கோரி அவர்களால் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டிருக்கு? முகமது கோரி. ஸோ அவருடைய அடிமையான குல்ஃபுதீன் ஐபக் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் கைப்பற்றின பகுதிகளுக்கு வந்து அதிகாரியாக நியமிச்சுட்டு போயிருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, குல்ஃபுதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா முகமது கோரி அவர்களால் நிறுவப்பட்டிருக்கும். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மகன்கள்லாம் இல்லாதனால அடிமைகளை வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாரசீக சொல், பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை பண்டகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்டகன் அப்படிங்கிற சொல்லுக்கு இராணுவ பணிக்காக வாங்கப்பட்ட அடிமை அப்படின்ற பொருள். ஓகேவா? இந்த பண்டகன் அப்படிங்கிறது பாரசீக சொல். இந்தியாவில் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார்? அப்போ அடிமை வம்சம் யார் அடித்தளம் அமைத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அடிமை வம்சத்தில் யார் சுல்தானாக இருந்தப்பாங்க அப்படின்னா குல்ஃபுதீன் ஐபக் அவர்கள் தான் 1206 இருந்து 1210 வரைக்கும் சுல்தானாக இருந்திருப்பாங்க. இவருக்கு அடுத்து இவருடைய மருமகனான இல்துமிஷ் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அடிமை வம்சத்துக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா குல்ஃபுதீன் ஐபக் அவர்கள். அடிமை வம்சத்துடைய ஆட்சி காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அடிமை வம்சம் 1206 இருந்து 1290 வரைக்கும் ஆட்சி, அதாவது 84 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அடிமை வம்சத்துக்கு அடுத்து கில்ஜி வம்சம் வந்திருக்காங்க. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம் 1206 இருந்து 1290 வரைக்கும் 84 ஆண்டுகள். குல்ஃபுதீன் ஐபக் தனது தலைநகரை எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினார்? அதாவது குல்ஃபுதீன் ஐபக் இவர் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார், முதல் சுல்தானாக இருந்திருப்பார். இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல எங்கே வச்சிருப்பார் அப்படின்னா லாகூரில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தலைநகரை எங்கே மாற்றிருப்பாங்க அப்படின்னா டெல்லிக்கு மாற்றிருப்பாங்க. ஓகேவா? எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினாங்கன்னு கேட்டிருக்காங்க. லாகூரில் இருந்து தன்னுடைய தலைநகரை டெல்லிக்கு மாற்றிருப்பாங்க. குதிப்னார் கட்டிட, அதாவது குதிப்னார் இருக்கலாம், அதை கட்ட தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குல்ஃபுதீன் ஐபக் அவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அது முழுமை பெறறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர் இறந்துட்டுருப்பார். அதாவது போலோ விளையாட்டின் போது விபத்தில் இறந்துருப்பார். 1210 இறந்துருவார். ஓகேவா? அதனால் இவரால் இதை முழுசாக கட்டி முடிக்க முடியாது. இவருக்கு அடுத்து வந்த இல்துமிஷ் தான் குதிப்னாரை முழுசாக கட்டி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் கட்ட ஸ்டார்ட் பண்ணவர் யார்? குல்ஃபுதீன் ஐபக். சவுகான், அதாவது போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சுல்தான் யார்? இப்போ தான் சொன்னோம் இல்லையா? ஸோ குல்ஃபுதீன் ஐபக் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 1210 போலோ விளையாட்டின் போது குதிரையில இருந்து தவறி விழுந்து இறந்திருப்பாங்க. சகல்கானி அல்லது 40 குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சகல்கானி அல்லது 40 குழுவை உருவாக்குனவர் யார் அப்படின்னா இல்துமிஷ் அப்படிங்கிறதா 40 குழுவை உருவாக்கியிருப்பாங்க. கியாசுதீன் பால்பன் இருக்காங்க இல்லையா, இல்துமிஷ்க்கு அடுத்து ரஸ்லியா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவருக்கு அடுத்து பால்பன் வருவார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, 40 குழுவை அழிச்சிருப்பாரு. 40 குழுவை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தோன்னா இல்துமிஷ், அழிச்சவர் அப்படின்னு பார்த்தோன்னா பால்பன். ஓகேவா? அடுத்து டெல்லி சுல்தானியத்தின் முதல் பெண் அரசி யார் அப்படின்னா ரசியா சுல்தானா. ஓகேவா? இல்துமிஷ் அவர்களுடைய மகள். இவங்க மகன் வந்து ஒரு போரில் இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் தன்னுடைய மகளை அடுத்த சுல்தானா அறிவிச்சிருப்பார். ஓகேவா? அடுத்து 40 குழுவை ஒழித்தவர் யார்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, உருவாக்கியவர் இல்துமிஷ், ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன் அவர்கள். 40 குழுவை அழிச்சிருப்பாங்க. யார்? கியாசுதீன் பால்பன். பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குர்சுவை ஆதரித்தவர் யார்? அப்போ அமீர் குர்சு அப்படிங்கிறவர் பாரசீகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பால்பன் அவர்களை ஆதரிச்சுப்பார். அமீர் குர்சு அவர்களை ஆதரித்தவர் பால்பன். கில்ஜி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் கில்ஜி வம்சத்து ஆட்சியை தோற்றுவித்திருப்பாங்க. யார்? ஜலாலுதீன் கில்ஜி. சித்தூரை அலாலுதீன் கில்ஜி கைப்பற்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1303 சித்தூர் கைப்பற்றப்பட்டிருக்கும். அலாவுதீன் கில்ஜியால் சித்தூர் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1303. அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதியாக தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டவர் யார்? அப்போ அலாவுதீன் கில்ஜியோடைய படை தளபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலிக் கபூர். யார்? மாலிக் கபூர். இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அலாவுதீன் கில்ஜியோட அந்த கட்டளையின் கீழே மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பாங்க. துக்ளக் வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியாசுதீன் துக்ளக். அடுத்தடுத்து அவருடைய மகன் முகமது பின் துக்ளக், அடுத்தடுத்து பெரோஷா துக்ளக் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ துக்ளக் வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக் அவர்கள். தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரி, அதாவது தேவகிரிக்கு மாற்றியவர் யார்? தேவகிரிக்கு மாற்றி தேவகிரியோட பேரை தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பாங்க. திரும்பவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, எதுவும் கரெக்டாக ஆட்சி பண்ண முடியாததுனால திரும்பவுமே டெல்லிக்கு மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்ளக். யார்? முகமது பின் துக்ளக்.
செப்பு நாணயங்களை அடையாள பணமாக அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செப்பு நாணயங்களை அடையாள பணமாக முகமது பின் துக்ளக் அவர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. வேளாண்மை துறை திவானி கோசி என்ற புதிய துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் யார்? முகமது பின் துக்ளக் அவர்கள் தான் திவானி கோஷி அப்படிங்கிற வேளாண்மை துறையை உருவாக்கியிருப்பார். யார்? முகமது பின் துக்ளக் அவர்கள். அடிமைகளுக்காக தனித்துறையையே உருவாக்கிய சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க? 1,80,000 அடிமைகளை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக தனித்துறையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா? யார்? ஃபெரோஷா துக்ளக். இவர் தான் அடிமைகளுக்காக தனித்துறையையே உருவாக்கியிருப்பார். தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1398 தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். ஓகேவா? 1398. அவர் வந்து சாமர்கண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருப்பார் தைமூர். ஓகேவா? சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கிசிர்கான் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இப்போ தைமூர் வந்து படையெடுத்துட்டு போறாரா, அவர் கைப்பற்றின பகுதிக்கு கிசிர்கானை தான் தலைமையாக விட்டுட்டு போவார். அடுத்து இவர் என்ன பண்ணுவார்? அவருடைய வம்சத்தை தோற்றுவித்து அவர் சுல்தான் ஆயிடுவார். ஓகேவா? ஸோ சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கிசிர்கான். அடுத்தது லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பஹலுல் லோடி. யார்? பஹலுல் லோடி முதல்ல லோடி வம்சத்தை தோற்றுவித்திருப்பாங்க. அவருக்கு அடுத்து வர சிக்கந்தர் லோடி தான் தலைநகரை டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார். ஓகேவா? அதுக்கடுத்து இப்ராஹிம் லோடி கூட முதலாம் பானிப்பட்ட போர் பாபர் கூட நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? பஹலுல் லோடி. ஆக்ரா நகரை நியமித்தவர் யார்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பஹலுல் லோடி லோடி வம்சத்தை தோற்றுவித்தார். அவருக்கு அடுத்து வந்து அவருடைய மகன் சிக்கந்தர் லோடி தான் ஆக்ராவை தலைநகரம் மாற்றிருப்பாங்க. அப்போ ஆக்ரா நகரை நியமித்தவர் யார்? சிக்கந்தர் லோடி. முதல் பானிப்பட்ட போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1526 முதல் பானிப்பட்ட போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடி அவர்களுக்கும் இடையில நடைபெற்றிருக்கும். யாருக்கு? பாபருக்கும் இப்ராஹிம் லோடி அவர்களுக்கும் இடையில தான் முதல் பானிப்பட்ட போர் 1526 நடைபெற்றிருக்கும். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி சுல்தான் யாருன்னா அதான் பாபர் வந்துடுறாரா பானிப்பட்ட போரில் இவங்க தோற்றுருவாங்க. அப்போ இப்ராஹிம் லோடி அவர்கள் தான் டெல்லி சுல்தானியத்துடைய கடைசி சுல்தானாக இருந்திருப்பாங்க. கூற்று குல்ஃபுதீன் ஐபக் லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு லாகூரை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி தொடங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? டெல்லிக்கு மாற்றிருப்பாங்க. அவர் முகமது கோரியின் திறமையான தளபதி. கரெக்ட். முகமது கோரி அவர்களுக்கு மகன்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ராணுவத்துக்காக அடிமைகளை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்கப்பட்ட அடிமை தான் குல்ஃபுதீன் ஐபக். ஓகேவா? ஸோ முகமது கோரியின் திறமையான படை தளபதி ஆவார். ஸோ ரெண்டுமே கரெக்ட். இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. எங்கே இருக்கு ஆப்ஷன்? சி. ஓகேவா? காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குல்ஃபுதீன் ஐபக். அப்போ 1க்கு இ. கில்ஜி வம்சம் கியாசுதீன் ஜலாலுதீன் கில்ஜி. அப்போ 2க்கு இந்த இ வரும். துக்ளக் வம்சம் கியாசுதீன் துக்ளக். சையது வம்சம் வந்து கிசிர்கானா. அப்போ கடைசியிலேருந்து வருது இ. ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏவிலே இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஜிசியா வரியை பிராமணர் மீது விதித்த சுல்தான். அப்போ ஜிசியா வரியை பிராமணர் மீது விதித்த சுல்தான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபெரோஷா துக்ளக் தான் ஜிசியா வரியை விதித்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜிசியா வரியை பிராமணர்கள் மீது விதித்த சுல்தான் யார்? ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா? அடுத்து குதுப்மினார் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது? ஆல்ரெடி பார்த்தோம். குதுப்மினார் அடிக்கல் நாட்டியவர் குல்ஃபுதீன் ஐபக் அப்படின்னு பார்த்தோம். யாரால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இல்துமிஷ் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். அடுத்து இபன் பதுதா எந்த நாட்டை சார்ந்த பயணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இபன் பதுதா அப்படிங்கிறவர் முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. யார் ஆட்சி காலத்தில்? முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் வந்திருப்பாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா மொரோக்கோ நாட்டு பயணி. ஓகேவா? இபன் பதுதா அப்படிங்கிறவர் மொரோக்கோ நாட்டு பயணி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.